ஏற்படக்கூடிய சைக்ளோன்ஸ் ஒவ்வொரு நேம் சொல்றதுன்னு சொன்னேன். தேர் ஆர் சம் நேம்ஸ் லைக் ஹரிகேன், விலிவிலிஸ், டைஃபூன் அப்படின்னு பார்த்தோம். லைக்வைஸ் சைக்ளோன், சூறாவளிக்கு சைக்ளோன்னு சொல்றது இந்தியன் ஓஷன்ல இந்த மாதிரி சைக்ளோன் வந்தா, சூறாவளி வந்தா அதை நாங்க இங்கிலீஷ்ல சைக்ளோன் தான் சொல்லுவோம். அப்ப ரீஜனுக்கு ரீஜன் சூறாவளியோட பேர் வந்து மாறுது. ரைட்? Now just before I have sent you one of a picture in the WhatsApp group, right? Did you all see that picture? நிஷ்பா, ஷக்கீலா பாத்தீங்களா அந்த பிக்சரை? பெங்கால், ரைட்? இந்த பார்ட் நான் ப்ளூ கலர் லைன்ஸ் மாதிரி நான் டினோட் பண்ணி காட்டிக்கிறேன். அதுதான் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அவ பாருங்க, இந்த வங்காள விரிகுடா பகுதின்னு சொல்லி இப்ப நான் ட்ரா பண்ணி காட்டுன இந்த பகுதியில, ரைட், இந்த ஏரியால சம்டைம்ஸ் டிப்ரெஷன்ஸ், அட்மாஸ்பியர்ல சில டிப்ரெஷன்ஸ் ஏற்படுமா. டிப்ரெஷன்ஸ் சொன்னா எங்களுக்கு வர மன அழுத்தம் இல்ல, அட்மாஸ்பியர்ல டிப்ரெஷன் வாரதுன்னு சொன்னா திடீர்னு அந்த காத்து வீசுற இதுகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தாளமுக்கம், ரைட், தாளமுக்கம் ஒண்ணு உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் தி டிப்ரெஷன் where around the Bay of Bengal, வங்காள விரிகுடா பகுதியில ஒரு தாளமுக்கம் உருவாகும். அதுக்கு பிறகு அப்ப உங்களுக்கே தெரியும், as I have drawn and show you, நான் உங்களுக்கு draw பண்ணி காட்டுன மாதிரி, ரைட், அந்த இடத்துல இப்படித்தான் நீக்குது இந்தியா இப்படி. அப்ப இப்படி வளைஞ்சி வாரதால இதுக்குள்ள எப்பயாவது ஒரு காத்து உள்ளுக்கு போனா, அந்த அட்மாஸ்பியர் டிப்ரெஷனால ஒரு சுழல் காற்று, ஒரு சைக்ளோன் அந்த வளைவா இருக்கிற ஏரியா உள்ளுக்கு போனா, அது டிரெக்டா அந்த கரையோர பகுதியால அப்படி டுவர்ட்ஸ் அப்படி ஸ்ரீலங்காவை நோக்கி வரும். ஸ்ரீலங்காவை நோக்கி வாரது, இட்ஸ் கமிங் த்ரூ த இந்தியன் கோஸ்டல் பார்டர். பாருங்க, இந்தியாட கரையோர பகுதியை தாண்டி தான் அந்த பே ஆஃப் பெங்கால்ல இருந்து ஸ்ரீலங்காட ஏரியாக்கு, ஸ்ரீலங்கா லிமிட்டேஷனுக்குள்ளுக்கு அந்த சைக்ளோன் வாரதுண்டா அது இந்தியன் கோஸ்டல் ரீஜனை கிராஸ் பண்ணி தான் வரணும். ரைட்? அப்ப பாருங்க, அப்ப பே ஆஃப் பெங்கால்ல அட்மாஸ்பியர் டிப்ரெஷனால உருவாகிற அந்த சைக்ளோன் அப்படியே வந்து இட் எஃபெக்ட் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்ப பே ஆஃப் பெங்கால்ல சைக்ளோன் வந்தாலும் வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் இப்படித்தான் நியூஸ்ல சொல்லுவாங்க. ரைட்? அது வந்தா ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் கோஸ்டல் ஏரியாஸ் தான் எஃபெக்ட் பண்ணும். ரைட்? ரைட். நெக்ஸ்ட் see, in Sri Lanka cyclones occur mostly in northern and eastern regions. நான் இப்ப ட்ரா பண்ணி காட்டுன மாதிரி பார்த்தா உங்களுக்கு தெரியும், northern, right, northern province and eastern, right, கிழக்கு மாகாணம். northern is this part is northern, right? sorry, அனுராதபுரம் அதுக்குள்ள ட்ரா பண்ணிட்டேன் நான், ரைட். இது நார்த் சென்ட்ரல் உள்ளுக்கு வாரது. அப்ப அது நார்த் சென்ட்ரல்ண்டாலும் அது வடக்குக்கு சம்பந்தப்பட்டது தானே அது. அண்ட் ஆல்சோ திஸ் பார்ட், திஸ் இஸ் ஈஸ்டர்ன் பார்ட், ரைட்? அப்ப கிழக்கு மாகாணம், வட மாகாணம், வட மத்திய மாகாணத்துல சில எஃபெக்ட் காட்டும், மழை பெய்யுறது அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ் காட்டும். அப்ப இப்படி பாக்குற நேரம் இந்த சைக்ளோனால ஸ்ரீலங்கால எஃபெக்ட் பண்ணக்கூடிய ரீஜனாக இந்த northern region and also eastern region, வடக்கு மாகாணம் மற்றது கிழக்கு மாகாணம், ரெண்டு மாகாணங்களும் இருக்குது. ரைட்? from the period of October to December, 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும், அக்டோபர்ல இருந்து டிசம்பர் உள்ளுக்கு தான் இந்த சைக்ளோன்ஸ் நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. so here see map 7.2, it shows some of the districts affected by cyclones in Sri Lanka, right? so Jaffna, Kilinochchi, Mullaitivu, Vaunia, Mena, right?
those 5 districts belong to northern province, right? And Anuradhapura belongs to north central, and Trincomalee, Polonnaruwa, Bettikalo and Ampara, those 4 districts belong to eastern province, right? இந்த மாதிரி இது கோஸ்டல் ரீஜனுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாஸ் இருக்கிறதால இங்க தான் இந்த சைக்ளோன்ஸ் எஃபெக்ட் பண்ணுது. the cyclone which occur or originate in Bay of Bengal affect the coastal areas of northern and eastern provinces of Sri Lanka, right? So see, even though heavy damages are not reported frequently, பாருங்க frequentlyன்னு சொல்றது அடிக்கடி. அப்ப இந்த மாதிரி சூறாவளியால அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படாவிட்டாலும் the cyclone that hit the country in November 1978, நாங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னுக்கேனா 1978ல நவம்பர்ல ஒரு பெரிய சைக்ளோன் ஒன்னு ஸ்ரீலங்கால எஃபெக்ட் பண்ணிச்சுதாம். அதனால heavy losses like properties and also many lives were lost. நிறைய உயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்குது and also நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய உடைமைகளும் சேதமாகி இருக்குது, right? Now see, although, right, although means இருந்தும் the general public could not identify this hazard beforehand. இப்படி ஒரு சூறாவளி வர போகுதுன்னு சொல்லி ஜெனரல் பப்ளிக் பொதுமக்களுக்கு முன்கூட்டியே முன்பாகவே தெரியாது, right? The meteorologists can identify it through the satellite technology. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, மீட்டியோராலஜிஸ்ட் வானியல் ஆய்வாளர்கள் வந்து சேட்டலைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணித்தான் இப்ப அதெல்லாம் தெரிஞ்சு கொள்றாங்க. Therefore, weather forecasts, right, வானிலை அறிக்கைகள் are useful to mitigate the impacts of this hazard to a certain level. அப்ப இதுக்கு பிறகு ஏதாவது சைக்ளோன்ஸ் என்ன சரி உருவாகுதா, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பே ஆஃப் பெங்கால்ல என்ன சரி டிப்ரெஷன்ஸ் உருவாகுதா, they always telecast on TVs or broadcast on radios or send the messages through the internet also. இந்த மாதிரி weather forecast news வந்து எங்களுக்கு கிடைக்குது. So we are becoming aware of those hazards. நாங்க அந்த மாதிரி இடர்கள் ஏற்படும்னு சொல்லி நாங்க முன்கூட்டியே அவேரா இருந்து கொள்றோம், அலர்ட்டா இருந்து கொள்றோம். Now did you understand? உங்க எல்லாருக்கும் இந்த பே ஆஃப் பெங்கால்ல உருவாகிற இந்த சைக்ளோன் எப்படி ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது விளங்கிச்சுதா? Yes. Some of the steps which help to minimize the impact of cyclones, right? இந்த சூறாவளியோட தாக்கத்தை நாங்க குறைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஷயம் தந்திருக்கிறாங்க. So see the first one, paying attention to the weather reports, right? நான் சொன்ன மாதிரி இந்த வானிலை அறிக்கைக்கு attention பண்றது என்னது, கவனம் செலுத்தல். Next one, second one, removing trees grown close to houses, right? சைக்ளோன் ஏற்படுற நேரம் மரங்கள் வீட்டுக்கு மேல விழ பார்க்கும். For that they are telling to remove the trees grown close to houses. வீடுகளுக்கு கிட்ட வீட்டுக்கு மேல விழக்கூடிய மரங்கள் ஏதாவது இருந்தா அத வெட்டி ரிமூவ் பண்ண சொல்றாங்க, ரைட், கட் பண்ணி, ரைட். And third one, making the roofs of houses stable, ரைட். சில வீடுகளோட கூரைக்கும் உள்ளுக்கு அது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு உறுதியா இருக்கிறதுக்கு ஒன்னும் அவங்க ஃபிட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு வீட்டோட ரூஃபோ இல்லாட்டி ஷீட்ஸ் அதுகள் இருந்தா அது சைக்ளோன் ஹெவி விண்ட் அடிக்கிற நேரம் அது பறக்காம இல்லாட்டி உடையாம அப்படி இருக்கிறதுக்கு நல்ல ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு என்ன சரி செஞ்சு கொள்ளணும். ஸ்டேபிள் மீன்ஸ் நல்ல உறுதியா இருக்கிறதுக்கு மாதிரி ரூஃப அமைச்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. And fourth one, preparation of strong windshields, right? Strong windshields னு சொல்றது காற்று தடைகள், right?
இந்த மாதிரி பலமான காத்துகள் வீசுற நேரம் அதால எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்களோட வீடுகளுக்கு போடக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஸ்ட்ராங் விண்ட்ஷீல்ட்ஸா இருக்கணும், வலிமையான காற்றுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ரைட். அண்ட் த லாஸ்ட் ஒன், மூவிங் டு அ பிளேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் when there is a strong wind. ரைட். கடுமையான காற்று வீசுற நேரம் ரைட் நாங்க ஒரு சேஃப் பிளேஸ் ரைட் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு எங்களை போக சொல்றாங்க. Did you all understand this? ஷிம்பா, முர்ஷிதா, விளங்குதா? Yes, teacher. Yes, teacher. சரி, விளங்காட்டி கிளியரா கேளுங்க. ரைட். நெக்ஸ்ட் பேஜ் சி, drought. நாங்க drought பத்தி பார்த்தோம், பட் here we are going to see the drought which comes in Sri Lanka. ரைட். ஸ்ரீலங்கால வர drought தான் நான் பார்க்க போறோம். So here they are telling many scholars are giving many definitions for drought, but here in Sri Lanka also many Sri Lankan scholars, இலங்கையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கூட நிறைய definitions சொல்லி இருக்கிறாங்க. பட் Sri Lankan, according to those definition, there is a main definition for drought in Sri Lanka. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டெஃபினிஷன் இருக்குது இந்த drought-க்கு. ரைட். அப்ப அதத்தான் சொல்றாங்க, according to the report of climatic changes prepared by the Ministry of Forest Resources and Environment, வன வளங்கள் மற்றும் சுற்றாடல் அமைச்சு உருவாக்குன அந்த அறிக்கையிடப்படி, the duration of receiving less than 70% of expected rainfall, ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு தெரியும் இந்த இயர்ல ஒவ்வொரு இயர்லயும் இந்த மந்த்ல மழை பெய்யும் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். ரைட். பட் அவங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அண்ட் என்வாயன்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட மந்த்ல எவ்வளவு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் என்ன சொல்றாங்க, அந்த குறிப்பிட்ட மந்த்ஸ்ல எவ்வளவு அளவு ரெயின் வளமையா கிடைக்கணுமோ அந்த கிடைக்க வேண்டிய ரெயின்ல 75% விட குறைய, லைக் 70%, 65% இந்த மாதிரி அளவுல அந்த மாசம் கிடைச்சா அதையும் அவங்க drought-ன்னு தான் சொல்றாங்க. பாருங்க, less than 70% of the expected rainfall in Sri Lanka. It is called the time duration that causes drought. வளமையா மழை பெய்ய வேண்டிய அந்த பகுதியில 75% விட குறைந்த அளவுல மழை வீழ்ச்சி கிடைச்சா, ரெயின்ஃபால் கிடைச்சா, அது தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வறட்சி, drought அப்படின்னு சொல்லி இனம் காணப்படுதாம். ரைட். சோ மழையே பெய்யாம இருந்தா அந்த பீரியட்ல மழை கிடைக்காது, அதுவும் வறட்சி தான். மழை பெய்ஞ்சாலும் அது வளமையா இவ்வளோ மில்லி மீட்டர்ல பெய்யுது, ஆனா அப்படி மில்லி மீட்டர்கள் அவங்க அளந்து பாக்குற நேரம், அவங்க மெஷர் பண்ணி பாக்குற நேரம் ஒவ்வொரு இயரும் கிடைக்க வேண்டிய annual rainfall-ல 75% தான் இந்த பீரியட்ல கிடைக்குது அப்படின்னு இருந்தா, சாரி 75% விட குறைய கிடைக்குதுன்னு இருந்தா அதுதான் ஸ்ரீலங்கால drought, வறட்சின்னு சொல்றாங்க. So the time periods of droughts in Sri Lanka vary in different areas, right? ஆனா ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் அந்த drought வார வறட்சி வார இதுகள் மாறுபடுதாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களோட ஊர், there are students from, where are you all from? Shimra is from Tillayadi. Nishfa, you are from Kurunegala, right? Okay, I got teacher. Sorry, Kegal. Najma, Hettipola. Like this, ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறீங்க, ரைட்? அப்ப இப்படி இருக்கிற நேரம் உங்களோட எல்லாரோட ஊர்லயும் எந்தெந்த மந்த்ல மழை பெய்யணுமோ
அந்த மாதிரி இப்ப ஷக்கீலாட ஊர்ல வளமை போல பெஞ்சிக்கும், அந்த மாதிரி நிஷ்பாட ஊர்ல பெஞ்சிக்கும். ஆனா சில ஊர்ல பெஞ்சிருக்காது, மழை கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி அந்த ஏரியால கிடைக்காட்டி அப்ப அந்த ஏரியால மட்டும்தான் ட்ரவுட் இருக்கும். நான் சம்டைம்ஸ் நியூஸ்ல பாப்போமேனா, இந்த ஏரியால சரியான வறட்சி, மக்கள் நீருக்காக எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அப்ப அதைத்தான் இந்த பேராகிராஃப்ல லாஸ்டா சொல்றாங்க. The time periods of droughts in Sri Lanka vary in different areas. ஒவ்வொரு பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வறட்சி வார காலங்கள் வந்து மாறுபடுமாம். சில இடத்துல மழை பெய்யுற டைம்ல மழை பெய்யும், அதனால ட்ரவுட் வராது. சில இடத்துல மழை பெய்யுற டைம்ல சரியான டைம்ல மழை கிடைக்காது, கிடைச்சாலும் சரியான உள்ள கிடைக்காது. அப்ப அந்த ஊர்ல வறட்சியா இருக்கு. அப்ப அதைத்தான் இந்த லைன் மூலம் மென்ஷன் பண்றாங்க. See the second paragraph. The dry zone. Dry zone of Sri Lanka. Dry zone சொல்றது ஸ்ரீலங்கால அந்த அனுராதபுர, பொலன்னருவ, ரைட், டம்புல்ல அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் தான் ட்ரை ஜோன். அந்த நிறைய டேங்க்ஸ் இருக்குது, குளங்கள் கட்டி இருக்கிறாங்க, அதுதான் உலர் வலயம்னு சொல்லக்கூடிய ட்ரை ஜோன் இருக்கக்கூடிய ஏரியா. அது பாருங்க, the dry zone of Sri Lanka experiences a drought condition once in every 3 or 4 years. ஒவ்வொரு 3 அல்லது 4 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 இல்லாட்டி 4 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ட்ரை ஜோன் சொல்லக்கூடிய நிறைய ஆறுகள் இல்லாத குளங்கள், முந்தி காலத்துல இருந்த கிங்ஸ் மட்டும் கட்டி வச்ச அந்த குளங்கள் இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஜோன்ல 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ட்ரவுட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ the whole ஸ்ரீலங்கா, இந்த முழு இலங்கையும், இலங்கையில இருக்கக்கூடிய மெஜாரிட்டி, பெரும்பாலான பகுதிகள் வந்து இந்த ட்ரவுட் வறட்சியால எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா it happens every 10 years, once in every 10 years. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வரும், ரைட் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீலங்கால. அப்ப ட்ரை ஜோன்ல ட்ரவுட் வாரது 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா, once in every 3 or 4 years. But the whole Sri Lanka affects by the drought once in every 10 years. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்க இலங்கை, முழு இலங்கையும் ட்ரவுட்டால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. So here they have mentioned some of the reasons that cause droughts. இலங்கையில வேற என்ன காரணங்களால ரைட் இந்த வறட்சி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கிளைமேட்டிக் சேஞ்சஸ், காலநிலை மாற்றங்கள், ரைட். காலநிலை மாறினா தான் அந்த டைம்ல கிடைக்க வேண்டிய ரெயின்ஃபால் வந்து குறைய கிடைக்கும், அப்படி இல்லாட்டி கிடைக்காமையே போகும். அப்ப கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் ரீசன், ஃபர்ஸ்ட் காஸ். செகண்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் மீன்ஸ் தமிழ்ல சொன்னா புவி வெப்பமயமாதல். எர்த் வந்து வெரி ஹீட் ஆகிறது, ரைட். அந்த ஓசோன் லேயர்ல ஹோல் வந்து அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் எஃபெக்ட் ஆகி அதனால சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் எர்த்தை ரீச் பண்ணி குளோபல் வார்மிங் வாரதும் இந்த ட்ரவுட் ஏற்படுறதுக்கான இன்னொரு ரீசன். அண்ட் தேர்ட் ஒன், ரைட், பொல்யூஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர், ரைட். அட்மாஸ்பியர், வளிமண்டலம் மாசடைகிறது, ரைட். லைக் ஸ்மோக்ஸ் from the factories, smoke from poisonous gases from factories, and also harmful gases that release from the vehicles, they pollute the atmosphere. அதெல்லாமே atmosphere, வளிமண்டலத்தை மாசுபடுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. And fourth one, destruction of forests, காடுகளை அழிக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, if there are no trees, the environment will be very dry and so hot. So the destruction of forests, காடுகள் அழிச்சா இந்த மாதிரி மழை கிடைக்காது, மழை கிடைக்காட்டி drought வரும், right. And next one, unexpected scarcity of water, right. நீருக்கு பஞ்சம் ஏற்படுறது. நீருக்கு பஞ்சம் ஏற்படுறதுன்னா என்ன, ரெயின்ஃபால் கிடைக்காட்டி மக்கள் அவங்களோட கிணறுல இருக்கிற தண்ணி இல்லாட்டி டேப் வாட்டர் இப்படி யூஸ் பண்ணி அவங்க ஈக்கிற மிச்ச தண்ணியையும் அவங்களோட யூசஸ்க்கு எப்படி சரி எடுக்க பார்த்தா
அப்ப தரையெல்லாம் காஞ்சி போயிட்டு என்ன நடக்கும்? அந்த ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த நீர் பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் பஞ்சமும் இந்த drought ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், steps that can be taken to minimize the impact of a drought. drought தாக்கம், வறட்சியோட தாக்கத்தை நாங்க குறைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன எல்லாம் செய்யணும்? ரைட்? சி, ஸ்டோரேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர். இட் இஸ் done in the dry zone areas. ஏன்னா dry zone, நல்ல மழை கிடைக்காத ஊர்கள்ல, நல்ல உலர் வலயம்னு சொல்லக்கூடிய இந்த dry zoneல எல்லாம் முந்தி யூ ஆல் நோ த கிரேட் பராக்கிரம பாகு, அவரு பராக்கிரம சமுத்திரைய அவரு பில்ட் பண்ணினது என்னத்துக்கு? டு ஸ்டோர் த ரெயின் வாட்டர். யூ ஆல் நோ தட். அப்ப மத்த கிங்ஸும் இந்த மாதிரி குளங்கள், பாண்ட்ஸ் ஓ இந்த மாதிரி டேங்க்ஸ் பில்ட் பண்ணினது என்னத்துக்கு? டு ஸ்டோர் த ரெயின் வாட்டர். அப்ப என்ன சொல்றாங்க? And also I don't know whether you all have seen, instead of these plastic tanks, அந்த வாட்டர் டேங்க்ஸ் இருக்கும், அந்த டேங்க்ஸ் பிளாஸ்டிக் டேங்க்ஸ் இல்லாம நிறைய ட்ரை ஜோன், அந்த மழை கிடைக்காத ரீஜன்ஸ்ல வந்து பெரிய மண்ணால பெரிய டேங்க் மாதிரி கட்டியிருப்பாங்க. யாராவது கண்டிருக்கிறீங்களா? பெரிய பானை மாதிரி ஷேப்ல பெருசா டேங்க் கட்டியிருப்பாங்க. இட் இஸ் டு ஸ்டோர் த ரெயின் வாட்டர். Yes, teacher. யாராவது கண்டிருக்கிறீங்களா? Yeah. அப்படி இருக்கிறது இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு தான். அப்ப இப்படி ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணுனா எங்களுக்கு தேவையான நீரை நாங்களே பாதுகாத்து வச்சுக்கொள்ளலாம். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். நீர் இருக்கக்கூடிய நீர் வளங்கள் அதை நாங்க பாதுகாக்கணும். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வெஜிடேஷன் கவர், தாவர போர்வைகள். ரைட்? மரங்களை நாங்க வெட்டாம மரங்களை இன்னும் பிளான் பண்ணி நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுனா ஓ கன்சர்வ் பண்ணுனா those vegetation cover will inhale the carbon dioxide and exhale the oxygen, and also those vegetation cover will evaporate, do evaporation. அப்படி evaporation நடக்கிற நேரம் அந்த ரூட்ஸ் கூட அப்சர்வ் பண்ற எல்லா வாட்டருமே evaporation நடந்து அப்படியே போயிட்டு கிளவுடா ஃபார்ம் ஆகும். அப்படி கிளவுடா ஃபார்ம் ஆகுறதால தான் இந்த எங்களுக்கு ரெயின் கிடைக்குது. அதனால தான் நிறைய பிளான்ட்ஸ நாங்க பிளான் பண்ணி வெஜிடேஷன் கவரை கன்சர்வ் பண்ணுனா தான் எங்களுக்கு நிறைய இவேப்பரேஷன் நடந்து ரெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், யூசிங் வாட்டர் ஸ்பேரிங்லி. ஸ்பேரிங்லி மீன்ஸ் சரியான சிக்கனமா பயன்படுத்துறது, அந்த வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்துறதுன்னு சொல்லுவோம். That is called using water sparingly. Right? சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தணும். And fourth one, preference towards crop with water efficiency. Right? அதாவது இந்த மாதிரி droughts வரக்கூடிய ஏரியாஸ்ல என்ன செய்யணும்? நீங்க பார்த்திருப்பீங்க, you have seen on television, right? TVs என்ன சொல்லுவாங்க? மழை இந்த மாதிரி drought வர காலத்துல எங்களோட கிராப்ஸுக்கு தேவையான வாட்டர் இல்ல, எங்களோட கிராப்ஸ் எல்லாம் செத்து போகுது, பயிர்கள் எல்லாம் செத்து போகுது, எங்களோட எக்ரிகல்ச்சரே நாங்க இப்ப லொஸ்ட் ஆகிட்டோம் எக்ரிகல்ச்சர் செஞ்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி drought வர இடத்துல வாட்டர் எஃபிஷியன்சி, அதாவது நீருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ரைட் அந்த மாதிரி மரங்களை நட்டுறது. அண்ட் ஆல்சோ கொஞ்ச நேரம் தண்ணிய ஸ்டோர் பண்ணி வச்சா அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அது ரூட்ஸ் கூட அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பிளான்ட்ஸ். ரைட்? அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் இந்த drought வர ஏரியாஸ்ல நாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்? Did you all understand up to here? Identified as a very common hazard in Sri Lanka. ஸ்ரீலங்கால ஏற்படக்கூடிய வெரி காமனா அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான், ஒரு இடர் தான்
இந்த lightning மின்னல் தாக்கம். Especially during intermonsoonal period. அந்த monsoon rain வர உங்களுக்கு தெரியும் தானே, பருவக்காற்று மழைகள், north east monsoon and south west monsoon, right? வடக்கீழ் பருவக்காற்று தென்மேல் பருவக்காற்று ரெண்டு monsoonal rains இருக்குது ஸ்ரீலங்கால, right? அப்ப இங்க சொல்றாங்க during the intermonsoonal period with the convectional process. convectional process அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த ரெயின் மழை வார அந்த வாட்டர் சைக்கிள் இன் கிரேட் 10ல கூட படிச்சிருப்பீங்க. கிரேட் 10 ஜியோகிராஃபிலையும் இருக்குது வாட்டர் சைக்கிள், ரைட்? அந்த வாட்டர் அந்த ஒவ்வொரு இதுல இருந்து இவேபரேட் ஆகி போயிட்டு அப்படி போயிட்டு கிளவுடா ஃபார்ம் ஆகி அந்த கன்வெக்ஷன் மேற்காவுகைன்னு சொல்லுவாங்க. அந்த வளமையான ப்ராசஸ்ல மழை பெய்யுறது தான் கன்வெக்ஷன். அப்ப இங்க சொல்றாங்க இந்த இன்டர்மான்சூனல் பீரியட், இந்த பருவக்காற்று மழை கிடைக்கிற இந்த காலத்துக்குள்ள, இந்த கன்வெக்ஷனல் ப்ராசஸ்ல இந்த மழை பெய்யுற இந்த காலத்துக்குள்ள lightning can be seen throughout the island, right? அப்ப இந்த monsoonal rain கிடைக்கக்கூடிய இந்த முழு பீரியட்லயும் இந்த ஐலண்ட்ல, ஐ மீன் அந்த எங்க எல்லாம் அந்த மழை பெய்யுதோ அந்த ரீஜன்ல எல்லாம் கட்டாயம் லைட்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, right? See the second paragraph. The reason for lightning is the higher cumulus clouds forming under unstable and humid atmospheric conditions during intermonsoonal period. பாருங்க, இந்த intermonsoonal period உள்ளுக்கு, right? இந்த higher cumulus clouds னு சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த மலை முகில்கள், அந்த கருமுகில்கள் இருக்கும், அந்த டார்க் அந்த ரெய்னி கிளவுட்ஸ் தான் நீங்க ஹையர் கியூமிலஸ் கிளவுட்ஸ்னு சொல்றாங்க. மழை பெய்யக்கூடிய அந்த கருமையான இருண்ட இந்த கிளவுட்ஸ், இந்த கிளவுட்ஸ்குள்ள என்ன சொல்றாங்க, அண்டர் அன்ஸ்டேபிள் அண்ட் ஹியூமிட் அட்மாஸ்பியரிக். ஹியூமிடிட்டி உங்களுக்கு தெரியும் தானே, ஹியூமிடிட்டின்னு சொல்றது ஒரு ஹை பிரஷர் மாதிரி, உயர் வெப்பம் இல்லாட்டி உயர் அமுக்கம், அந்த மாதிரி சொல்றது தான் ஹியூமிடிட்டி. இது எல்லாமே அந்த ஹை கியூமிலஸ் கிளவுட்ஸ் உள்ளுக்கு இருக்கும், ரைட்? இந்த மாதிரி கிளவுட்ஸ் உள்ளுக்கு இருக்கக்கூடிய, ரைட், இந்த ஹியூமிடும் அன்ஸ்டேபிளுமான அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் தான் இந்த லைட்னிங் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. Because of this humid and unstable atmosphere, there are some positive and negative charges inside the higher cumulus clouds, right? இந்த மலை முகிலுக்கு, இந்த கருமையான முகிலுக்கு இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ்னு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இருக்கும், ரைட்? அப்ப என்ன சொல்றாங்க, the electrical charges of positive and negative charges within the cumulus clouds is called the lightning. அப்ப அதுள்ளுக்கு உருவாகக்கூடிய இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் தான் என்ன சொல்றாங்க, இந்த லைட்னிங் சொல்றாங்க, ரைட்? See, there are three types of lightnings, right? உங்களுக்கு படிச்சது ஞாபகம் இருக்குதா? முந்தி நான் 3 லைட்னிங் பிக்சரையும் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணினேன், right? Easily you can see there are three types of lightnings. See the first one. Are you all listening? பாருங்க, இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க cloud lightning. Cloud lightning means you can see in the picture which I shared through the WhatsApp. அந்த cloud lightning னு சொன்னா அந்த lightning அந்த higher cumulus clouds னு சொன்னேன், அந்த பெரிய மலை முகில்னு சொன்னேன், அந்த cloud உள்ளுக்கே அந்த cloud விட்டு வெளியவே வராது அந்த lightning. ஆனா எங்களுக்கு பார்க்கலும் அந்த cloud உள்ளுக்கு. For example, if we take a balloon, நாங்க ஒரு balloon எடுத்து உள்ளுக்கு என்ன சரி லைட் மாதிரி செட் பண்ணினா பலூன் உள்ளுக்கு தான் அந்த லைட் விளங்கும், அந்த டிஸ்சார்ஜ் விளங்கும். அந்த மாதிரி தான் இங்க இந்த ஹையர் கியூமுலஸ் கிளவுட்ஸ் உள்ளுக்கு இந்த லைட்னிங் வந்தா அது கிளவுட் உள்ளுக்கு மட்டும் தான் எங்களுக்கு பார்க்க கூடியதாக இருக்கும்.
அந்த நான் சொன்ன மாதிரி பலூன் உள்ளுக்கு எப்படி லைட் வெளிச்சம் தெரியுமோ அதே மாதிரி தான் இந்த கிளவுட் உள்ளுக்கையும் எங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு டிஸ்சார்ஜ் ஒன்று வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அது தான் சொல்றது கிளவுட் லைட்னிங். பாருங்க, between the clouds and the clouds, right? கிளவுட் லைட்னிங் வந்து தனியா ஒரு கிளவுட் உள்ளுக்கையும் நடக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு கிளவுட்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிளவுடுக்கும் நடக்கும். ஆனா மோஸ்ட்லி கிளவுட் லைட்னிங் சொல்றது ஒரு கிளவுட் உள்ளுக்கு நடக்கிறது தான். அண்ட் செகண்ட் ஒன் ஏர் லைட்னிங், ரைட்? ஏர் லைட்னிங் மீன்ஸ் அந்த கிளவுட்ல இருந்து வெளியே அந்த லைட்னிங் வரும், ஆனா கிளவுட் உள்ளுக்கு இருக்காது, வெளியே வரும், ஆனா எர்த்க்கு ரீச் பண்ணாது, ரைட்? அப்ப அது ஏர் லைட்னிங், அட்மாஸ்பியர்ல மட்டும் தெரியக்கூடிய ஒரு மின்னல், தட் இஸ் ஏர் லைட்னிங். அண்ட் தேர்ட் ஒன் எர்த் லைட்னிங், அந்த மின்னல் அப்படியே எர்த் ரீச் பண்ணும், தரைய ரீச் பண்ணும். இன் திஸ் பிக்சர் ஆல்சோ பாருங்க, இந்த பிக்சர்ல கூட ஒரு எர்த் லைட்னிங் பிக்சர் தான் தந்திருக்குது. நாங்க அதுல லைட்னிங் மென்ஷன் பண்ணி இருந்தாலும் we can differentiate all the lightnings into 3 category. 3 கேட்டகரியில எல்லா லைட்னிங்கையும் நாங்க பிரிக்கலாம். கொஞ்சம் பிக்சர்ஸ் உங்களுக்கு 10 பிக்சர்ஸ் நான் தந்தா நீங்க அதை டிவைட் பண்ணி காட்டலும். how cloud lightning, earth lightning, air lightning நீங்களே டிவைட் பண்ணி கொள்வீங்க. அப்ப எந்த ஒரு லைட்னிங்கா இருந்தாலும் இந்த 3 வகையில மட்டும் தான் இருக்கும். so earth lightning, air lightning and cloud lightning, right? Did you all understand? Najma, Amna, right? Listen பண்ணுங்க. மற்ற ஸ்மால் கிட்ஸ் போனை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி நீங்க போறீங்களா, என்ன செய்றீங்க ஒண்ணுமே விளங்குது இல்ல. ஈக்கிறீங்களா, லிசன் பண்றீங்களான்னு ஒன்னுத்துக்கும் சத்தம் இல்ல. ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போறீங்களோ தெரியாது. So please listen carefully. So here, most damages are caused by earth lightning. பாருங்க, நாங்க cloud lightning பார்த்தது cloud உள்ளுக்கு தான் வருது. ஏர் லைட்னிங் பார்த்தது கிளவுட்ல இருந்து அட்மாஸ்பியர்ல தான் இருக்குது. பட் ஹியர் எர்த் லைட்னிங், எர்த் லைட்னிங் என்ன? புவியை நோக்கி வரக்கூடிய, எர்த்தை நோக்கி வரக்கூடிய அந்த லைட்னிங், ரைட்? பிகாஸ் இட் occurs between the clouds and the earth. கிளவுடுக்கும் எர்த்துக்கும் பிட்வீன் நடக்கக்கூடிய அந்த லைட்னிங்கா இது இருக்கிறதால எர்த்ல நிறைய டேமேஜஸ் தரக்கூடியது இந்த எர்த் லைட்னிங் தான்.